கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு பெருங்காயம் போட்டு தூக்கலாம். முந்திரி பருப்பையும் வறுத்து வச்சுருக்கேன். சாதம் ஆற வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் கலக்க வேண்டியது. அது தொட்டுக்கிறதுக்கு பூசணிக்காய் கூட்டு பண்ண போகிறேன். சுவையான எலுமிச்சம்பழம் சாதம் ரெடி எடுத்து இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணையும் விட்டு நெய்யும் விட்டு தங்கி சமைச்சு வர வச்சுங்க. எலுமிச்சம்பழம் சாதம் தொட்டுக்கிறதுக்கு பூசணிக்காய் கூட்டு பண்ண போகிறேன். பூசணிக்காவை உப்பு மஞ்சப்பொடி கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சுட்டேன் குக்கரில். அப்புறம் தேங்காய், ஜீரகம், 2 காஞ்ச மிளகா போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ கொதிக்க வச்சுட்டு அப்புறமா தாளிச்சு கொட்டேன். சுவையான பூசணிக்காய் கூட்டு ரெடி எடுத்து இப்போ தாளிச்சு கொட்டிட வேண்டியதுதான். சுவையான பூசணிக்காய் கூட்டு ரெடி எடுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது ரெண்டுத்தையும் நான் பண்ண மாதிரியே பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதில் கொஞ்சம் சக்கரை டேஸ்ட்டுக்கு போட்டேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு எல்லாம் தாளிச்சு கொட்டிட்டேன். இன்னையோட மெனு எலுமிச்சம்பழ சாதம் கூட்டு. ரெசிபி எப்படி பண்ணுறது சொல்லிட்டேன். தயிர் சாதத்துக்கு சாதம், இப்போ நெல்லிக்காய் தயிர் சாதத்தை விட்டுக்கிறதுக்கு கேர்டு வீட்டில் ஒரு கொட்டின தயிர். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.